ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு லோக்கல் ஹாலிடே. வீட்டில் இருக்கிற ஜெசிகா ஆகாஷுக்காக பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்சுக்காக என்ன ரெடி பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ராகி சேமியா கொஞ்சம் தண்ணியில உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற ராகி சேமியாவையும் உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விடுறேன். இது இப்ப ஆவியில வேக வைக்கணும், அதுக்காக தண்ணியும் கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் ஊறின பிறகு இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியையும் வடிச்சிட்டு அதை அப்படியே பாத்திரத்துக்கும் மாத்தி ஆவியில வேக வைக்க போறேன். இதுக்கப்புறம் இதுல உப்பு சேராது, அதனால தண்ணியில ஊற வைக்கும் போதே சேர்த்திருக்க உப்பு தான், அதனால சேர்க்கும் போது தேவைக்கு சேர்த்துட்டேன். இது ஆவியில 5 நிமிஷம் இருந்து வேகிறதுக்குள்ள தாளிக்கிறதுக்காக ஒரு பல்லாரி 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலைய ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 10 நிமிஷமா நல்லா கொதிக்கிற தண்ணியில வச்சதும் நல்லா ஆவியில இருந்து வெந்து சேமியாவும் ரெடி ஆயிட்டு. தாளிக்கிறதுக்காக பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கேன். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு வெங்காயம் கொஞ்சம் மடங்குனதும் வேக வச்சிருக்கிற சேமியாவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கட்டி கட்டியா தெரிஞ்சாலும் சூடு ஏற ஏற உதிரி உதிரியா ஆயிரும். நல்லா சூடு ஏறி மிக்ஸ் ஆன பிறகு ஃபைனலா கையளவு துருவன தேங்காவையும் உள்ள சேர்த்து பெரட்டிட்டோம்னா டேஸ்டா ராகி சேமியாவும் ரெடி. இது கூட தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த கொய்யாப்பழத்தோட குட்டீஸ்க்கு சாப்பிடவும் கொடுக்க. இது அப்படியேவும் சாப்பிடலாம், சுகர் சேர்த்தும் சாப்பிடலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கே லேட் ஆயிட்டு 10 மணிக்கு போல சில்லுன்னு வெயிலுக்கு எதமா ஒரு ஜூஸ் போடலான்னு ரெடியாறேன். அதுவும் நன்னாரி சர்பத் ரெடி பண்ண போறேன். தண்ணிக்கு தக்கன லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நன்னாரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருந்தேன். இவ்வளவு சிம்பிளா ஒரு ஜூஸா டேஸ்ட் நல்லா இருக்காதோன்னு நினைச்சிடாதீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த நன்னாரி சர்பத் ரெடி பண்ணும் போது மட்டும் 1 லிட்டர் மிக்ஸ் பண்ண சொன்னா 2 லிட்டரா மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா டேஸ்ட் பண்ணணும்னு தான் நினைப்போம், ஆனா 1 டம்ளர்ல ஸ்டாப் பண்ண முடியாது. சர்பத்தை நானும் டேஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜ்லயும் வச்சிருந்தேன். குட்டீஸ் எடுத்து குடிக்கும் போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க வீட்ல இருக்கிறதுனால லஞ்சுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கனை ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். மஞ்சள் போட்டு கழுகுன சிக்கன்ல கொஞ்சம் ஸ்பைசஸ், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சுட்டு இதுக்கு சூட் ஆகுற மாதிரி சோறும் பருப்பு குழம்பும் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பருப்பு குழம்புக்காக கழுகி எடுத்த துவரம் பருப்பு கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மஞ்சப்பொடி, காயப்பொடி, தேவைக்கு தண்ணி விட்டு குக்கரையும் மூடி வேக வச்சிருந்தேன். கொஞ்சம் புளியும் ஊற வச்சிருந்தேன். தேங்காவையும் ஜீரகத்தையும் அடிச்சு வச்சிருந்தேன். 3 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணா பருப்பு நல்லாவே வந்திருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிச்சு வச்சிருக்கிற தேங்காய், ஊற வச்சிருக்கிற புளியும் கலச்சு உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணி, உப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காயில கடுகு, வத்தல் தாளிச்சு உள்ள சேர்த்து நொற கொட்டினதுன்னு ஆஃப் பண்ணிருந்தேன். பருப்பு குழம்பு ரெடி, இங்க சோறும் ரெடி. ஊற வச்சிருந்த சிக்கன் ஒரு 20 நிமிஷம் நல்லாவே ஊறி இருக்கு. பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஊற வச்சிருக்கிற சிக்கனையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுதேன். சிக்கன்ல கொஞ்சம் சூடு ஏறினதும் அது அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுறேன். மூடி வச்சு கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தண்ணி ஊறி இருக்கும். நல்லா தண்ணி ஊறின பிறகு மூடக்கூடாது, ஓபன் பண்ணி வச்சு அப்பப்ப பெரட்டி விட்டு ஊறி இருக்கிற அவ்வளவு தண்ணியும் நல்லா வத்தி ட்ரை ஆகுற அளவுக்கு பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஊறின தண்ணியும் வத்தி நம்ம சேர்த்த எண்ணெயும் மேல தெளிஞ்சு வரும்போது ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா சிக்கன் ட்ரை ரோஸ்டோ ரெடி. பருப்பு குழம்பு கூட இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.